பிரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது கர்த்தர் நம்மளுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து தாங்க நம்ம தியானிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கும் போதே எவ்வளோ ஒரு உற்சாகமா இருக்குல்லங்க. அவர் கிருபை நம்ம கூட இருந்தா போதும், எல்லாவற்றையும் நம்மளால சகிக்க முடியும். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். முதல்ல நம்ம ஆதியாகமத்துல வாசிச்சோம் அப்படின்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும் போது பாருங்க, அந்த ஒரு மனுஷன் நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம், அவருடைய உண்மை நிமித்தம் அவர் குடும்பம் ஒரு பேரழிவிலிருந்து காக்கப்பட்டது. அதே போலதாங்க, கர்த்தருக்கு பிரியமா நாமளும் வாழ்ந்தோம்னா, உண்மையா இருந்தோம்னா, உத்தமனா இருந்தோம்னா, அதுல அந்த ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தையில, நோவா தன் காலத்திலே உத்தமனும் உண்மையுமா இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களாங்க. உத்தமம் உள்ள ஒரு மனுஷனா, உண்மை உள்ள மனுஷனா நீங்களும் நானும் இருந்தோம்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே நோவா தாங்க. அவருடைய கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சதாம். அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவர் மனைவிக்கு, அவருடைய 3 பிள்ளைகளுக்கு, அவங்க மனைவிகளுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? நம்மளுடைய உண்மை நிமித்தம் நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து காக்கப்படுங்க. இந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை என் கூட இருந்தா என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை நம்மளுக்கு வச்சிருக்காரு இல்லையா? நம்ம கூட நினைப்போம், நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படிலாம் இல்லைங்க. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை கடக்க முடியுதுங்க. ஆமாங்க, இதுதான் உண்மையான ஒரு காரியம். அதனால நீங்கள் காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விழும். நிறைய சூழ்நிலையில் நம்ம ஆத்மா பலவீனப்பட்டு போயிடுது. எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய சூழ்நிலை இதுலேருந்து யார் என்னை தப்பு வைப்பார், என்ன இந்த காரியத்துலேருந்து யார் என்னை விடுவிக்க கூடணும்னு சொல்லி நம்ம நிறைய வேதனைப்படுறோம். அந்த பலவீன நேரத்தில் அவருடைய பலம் வந்து நம்மளை தாங்குங்க. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க, அவருடைய பலம் நம்மளை தாங்கிறதுனால தான் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். உண்மையாங்க, எவ்வளோ சூழ்நிலைகளை, எத்தனையோ போராட்டங்களை நம்மளே நினச்சி பார்ப்போம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் சாதாரண சூழ்நிலை கூட கடக்க முடியாமல், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு தங்களை உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. ஆனால் அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் நம்புறீங்களா? ஆமாங்க, நம்பிதாங்க ஆகணும். அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவர் நம்மளை தப்பு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ மனிதர்களுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. பாருங்க, தாவீது கூட ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுக்கு கூட எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுங்க. சொந்த மாமனாரே அவரை எதிர்த்த சூழ்நிலையில, அவரை சாகடிக்கணும்னு சூழ்ச்சி பண்ண நேரத்துலலாம் கர்த்தருடைய கிருபை தாங்க தாவீது தாங்குச்சு. அதனால தான் சங்கீதத்தில் 95ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தாவே என் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போது, 94ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உங்கள் கிருபை என்னை தாங்குதுன்னு. அவருடைய கிருபை தாங்க நம்மளை தாங்குது. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதீங்க. 1000 பிரச்சனை வரலாம், 1000 போராட்டம் வரலாம், யாருக்காகவும் தேவனை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் தாங்க நம்ம வாழ்க்கையில் முதலாவது. அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நம்ம தேவனால் கொடுங்க. இந்த வார்த்தை விசுவாசிங்க. இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் கிருபை உங்களை தாங்கும். நிச்சயமாக உங்களை பலப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.